சென்னையைச் சுற்றி நீர்நிலைகளை உருவாக்க தமிழக அரசு நீண்ட காலமாக ஆலோசித்து வருகிறது. ராமனஞ்சேரியில் மிகப்பெரிய தடுப்பணை கட்ட ஆலோசனை செய்யப்பட்டது. ஆனால் அங்கு போதிய அளவு ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. மற்றொரு இடமாக திருக்கழுக்குன்றம் ஏரியில் தடுப்பணைகள் கட்ட முயற்சி செய்தும் முடியவில்லை. எனவே சென்னையை சுற்றியுள்ள பூண்டி, செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகளில் 1 அடி அளவுக்கு கொள்ளளவு நீர்மட்டத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு அறிக்கையின்படி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். தினந்தோறும் வீட்டின் முன் கோலமிட்டு வந்த நிலை மாறி, தற்போது விசேஷ நாட்களில் மட்டும் கோலமிடும் பழக்கம் வந்துவிட்டது. ஆனால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் கோலமிடுபவர்கள் கூட மார்கழி தொடங்கி பொங்கல் பண்டிகை வரை தினமும் வீட்டின் முன் கோலமிடும் பழக்கத்தைக் கொண்டுள்ளனர். இதனால் மார்கழி, தை மாதங்களில் கோலப்பொடி விற்பனை அதிகரிக்கிறது என்று ஆண்டு முழுவதும் வண்ண 25 வண்ணங்களில் கோலப்பொடிகள் தயாரிக்கும் வண்ண கோலப்பொடிகளை தயாரிப்பாளர்கள் கூறியுள்ளனர். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கோவை ஆட்சியராக இருந்த ஜான் சலீவன் நீலகிரியை கண்டறிந்தார். இங்கிலாந்து நாட்டில் உள்ள லண்டனைப் போல் உதகை இருப்பதை அறிந்து அங்குள்ளதைப் போல் இங்கும் பாரம்பரிய கட்டிடங்களை கட்ட முடிவு செய்தார். நீலகிரியின் மண்ணின் மைந்தர்களான தோடர்களிடம் இருந்து 5 ஏக்கர் நிலத்தை ₹1 வாங்கி 18ஆம் நூற்றாண்டில் உதகை சேரிங்கிராஸ் மேல் பகுதியில் கல்லால் ஆன தனி மாளிகையை கட்டினார் ஜான் சலீவன். இயற்கை எழில் மிகுந்த இடத்தில் கட்டிடத்தை சுற்றி ஓக் மரங்களை நடவு செய்தார். அப்போது கோடை காலத்தில் ஆங்கிலேயர்களின் சென்னை மாகாண தலைமை செயலகம் உதகை கல்பங்களாவில் செயல்பட்டது. பின்னர் 1955 ஆண்டில் உயர்கல்வித்துறைக்கு அப்போதைய முதல்வர் காமராஜர் இந்த புராதன கட்டிடத்தை வழங்கினர். இன்று 18 பாடப் பிரிவுகளுடன் 4300 மாணவர்கள் படித்து வருகின்றனர். உதகை நகரம் உருவாக்கப்பட்டு 200 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு தற்போது இக்கல்லூரியை புதுப்பிக்க உயர்கல்வித்துறை முடிவு செய்து அதன்படி அப்போது கட்டிய கட்டிடம் அதே நிலையில் ₹8.20 கோடி செலவில் மீள் உருவாக்கம் செய்யப்படுகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சிமெண்ட் பயன்படுத்தாமல் சுண்ணாம்பு கலவையைக் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. அதேபோல் பழமை மாறாமல் பங்களா புதுப்பிக்கப்படுகிறது என்று கலைக் கல்லூரி பேராசிரியர்கள் கூறியுள்ளார்கள். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன தினம் கடந்த 3ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அன்று முழுவதும் QR குறியீடு பயணச்சீட்டு, பேடிஎம், வாட்ஸ்அப், போன்பே முறையை பயன்படுத்தி மெட்ரோ ரயிலில் பொதுமக்கள் ₹5 என்ற சலுகை கட்டணத்தில் பயணம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் மிக்ஜாம் புயல், கனமழை காரணமாக அன்று இச்சலுகையை பலரால் பயன்படுத்த முடியவில்லை. இந்நிலையில் இந்த கட்டண சலுகை வரும் 17ஆம் தேதி, நாளை மீண்டும் வழங்கப்படுகிறது. எனவே இந்த சலுகையை பயன்படுத்தி மெட்ரோ ரயிலில் மக்கள் பயணிக்கலாம். ஆண்டுதோறும் ஜனவரி 12 தேதி அயலக தமிழர் தினமாக கொண்டாடப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்ததன் அடிப்படையில் ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் அயலக தமிழர் தின விழாவில் இலக்கியம், கல்வி உள்ளிட்ட 8 பிரிவுகளில் சிறப்பான செயல்பாடுகளுக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இதற்காக இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் இலக்கியம், கல்வி, சமூக மேம்பாடு, மகளிர், வணிகம், அறிவியல், தொழில்நுட்பம், விளையாட்டு, மருத்துவம் ஆகிய 8 பிரிவுகளில் சிறந்து விளங்கும் தமிழர்கள் அயலகத் தமிழர் நலத்துறையின் https://nrtamils.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கலாம் என்றும் அயலகத் தமிழர் தினத்தில் பங்கேற்பது மற்றும் நிகழ்வுகள் தொடர்பான விவரங்களுக்கு அயலகத் தமிழர் நலத்துறையின் வலைத்தளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி ராமர் கோவில் பாபர் மசூதி வழக்கில் 2019 ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதன்படி கட்டப்படும் ராமர் கோவில் அடுத்த வருடம் ஜனவரி 22 திறக்கப்படவுள்ளது. இதுபோல் பாபர் மசூதிக்கு பதிலாக புதிய மசூதி கட்ட 5 ஏக்கர் நிலம் மாநில அரசால் முஸ்லிம் மத்திய வக்ஃப் வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. ராமஜென்ம பூமி வளாகத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனிப்பூர் கிராமத்தில் இந்த நிலம் அமைந்துள்ளது. இங்கு கட்டப்படும் மசூதிக்கு முகம்மது பின் அப்துல்லா மசூதி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முஸ்லிம்களின் புனிதத்தலமான மெக்காவின் இமாம் அடிக்கல் நாட்டுகிறார். அயோத்தி மசூதி இந்தியாவின் மிகப்பெரிய மசூதியாக அமையவுள்ளது.
இதில் எங்குமே இல்லாத பெரிய அளவில் 21 அடி உயரம் 36 அடி நீளத்தில் புனிதக் குரானின் வாசகமும் செதுக்கப்படவுள்ளது. கலிமா, தொழுகை, நோன்பு, புனித ஜகாத் எனும் பெயர்களில் 5 மினார்கள் இம்மசூதியில் அமைக்கப்படவுள்ளன. இந்தோ இஸ்லாமிக் கல்சுரல் பவுண்டேஷன் (ISIP) என்ற பெயரில் அமைக்கப்பட்ட அறக்கட்டளை இந்த மசூதியை கட்டுகிறது.